ப்ரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட். மெமரியில் நம்ம என்னென்னலாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்படின்றத ஒரு தடவை சொல்லிடுறேன். வாய்ஸு, ஸ்டைலு, மிடி சாங் பார்த்துருந்தோம், மல்டிபேட் பார்த்தோம், டெம்போனா என்னென்னு பார்த்தோம், டிரான்ஸ்போஸ், ஸ்கேல் டியூன் அப்படின்றது வரைக்கும் பார்த்தோம், டெக்ஸ்ட் பார்த்துருக்கோம். இதோடைய ஃபுல்லாக ஏன் டிக் மார்க் தரணும் இந்த மெமரி பண்ணும் பொழுதுன்றதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அதை நான் செப்பரேட்டட் வீடியோக்குள்ளே எடுத்துகிட்டு வரேன். இதில் ஃபஸ்ட் வந்து நீங்கள் கார்ட் லூப்பர் வந்து டைரக்ட் அக்சஸ் பட்டன் அழுத்திக்கிட்டு இதை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு கார்ட் லூப்பர் கிடைக்கும். இப்போ நான் இதை ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேவ் பண்ணுற மெத்தட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு மெமரியில் நீங்கள் ஒரு ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மெமரியை பண்ணிவிட்டு இதில் கார்ட் லூப்பர் டிக் மார்க் இருக்கணும். அப்போ தான் இது வந்து என்ன ஆகும், இது சேவ் ஆகும். ஸோ செகண்ட் ஒன்னில் நீங்கள் இன்னொரு கார்ட் லூப்பரை சேவ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒரு கிட்டாரிஸ்ட்டாகவும் ஃப்ளூட்டாகவும் நான் வாசிக்கிற போது எனக்கு வந்து கிட்டார் வாசிக்கும் போது பின்னாடி யாருன்னா அக்கம்பனி பண்ணணும். பட் எனக்கு அந்த சுச்சுவேஷன் அமையலைன்னா நான் இந்த கார்ட் லூப்பரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம், இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த கார்ட் லூப்பர் 720, 920, 900 தான் அவைலபிள் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நீங்கள் மற்ற மாடல்ஸ் இது பார்க்க முடியாது, சரிங்களா? ஸோ அதே போல் இப்போ கார்ட் லூப்பரை பற்றி நம்ம பார்த்துட்ருந்தோம், அதனால் அதை வச்சு சொல்கிறேன். நீங்கள் கார்ட் லூப்பரில் வந்து எஃப் ஷார்ப்பில் இருக்குங்களா, ஒரு வேளை இதை நான் லாக் பண்ணணும்னு நினச்சா அதை கிளிக் பண்ணிட்டால் போதும். சாரி கார்ட் லூப்பரில் கவனிங்க, எஃப் ஷார்ப்லேயே தான் இருக்கும், மாறாது. ஈவன் தோ இதில் வந்து நம்ம பண்ணணும். இப்போ ஒரு வேளை அதை லாக் எடுக்கணும்னா நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா போதும், இட் வில் சேஞ்ச், சரியா? இப்போ மிடி செட்டிங் வந்து மெனு டூவில் மிடியில் போனீங்கன்னா மிடி செட்டிங் வரும். ஸோ அதில் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும், இப்போ Yamaha to Cubase இருக்குங்களே, அதை நான் அப்படியே இதில் சேவ் பண்ணுறேன், சரியா? அடுத்த மெமரி கிளிக் பண்ணுறேன், இதில் கிக் மிடின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள், இதை நான் வந்து இதில் சேவ் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரீஸ்னால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டு விஷயத்தில் வரலாம் நீங்கள், டைரக்ட் அக்சஸ் அண்ட் ஃப்ரீஸ் எடுத்திங்கன்னா இது வரும். இதுவும் மெமரி பட்டன் ஒரே மாதிரி தெரியும். மெமரின்றது நீங்கள் ஒரு மெமரியில் போய் சேவ் பண்ணுறது, ஃப்ரீஸ்ன்றது அந்த பர்டிகுலர் பேராமீட்டரை நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா லாக் பண்ணுறது, சரிங்களா? ஸோ இப்போ கவனிச்சிங்கன்னா புரியும், கவனிங்க. ஸோ அதனால் நீங்கள் இதை லாக், நீங்கள் வந்து ஃப்ரீஸில் இதை லாக் பண்ணாலும் பண்ணாகட்டியுமே பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் பண்ணும் பொழுது வெளியே ப்ளக்கினோட இல்லைனா வெளியே நான் சொன்ன அந்த கிக் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது தான் இது ரொம்ப இதோடைய தேவைகள் இருக்குது. நீங்கள் ஆன் போர்டில் நீங்கள் வாசிக்கும் போது ரொம்ப அதிகமான தேவை இதில் இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ஏற்ற மாதிரி செட்டிங் வச்சுருப்பேன். ஸோ அதனால் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரைட் 1, ரைட் 2, ரைட் 3 இருக்குங்களா. இப்போ கவனிங்க, வெறும் ரைட் 3 மட்டும் போகிற மாதிரி நான் கிக் பர்ஃபார்மரில் வச்சுருப்பேன். ஸோ இப்படி நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ தனியாக இந்த செட்டிங்ஸை நீங்கள் இது உள்ள தனியாக சேவ் பண்ணிவிட்டு தான் அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் இன்டர்னலாக தனியாக நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ இது வந்து தனி கான்செப்ட். அகெயின் இதை நான் உங்களுக்கு கிக் பர்ஃபார்மருடைய ஒரு கனெக்ஷன் பார்ட்ஸ்லாம் வரப்போகுது, அப்போ நான் அது உங்களுக்கு சொல்லிடுறேன், சரிங்களா? இது வந்து என்னுடைய சாஃப்ட்வேரோட ஒர்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மிடி செட்டிங் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது இன்னொரு டாபிக் நான் சொன்னது வந்து ஆடியோ. சரி, இப்போது ஆடியோவில் நல்லா கவனிங்க, ஆடியோ லாக்கில் இல்லை, ஓகே கவனிங்க. செகண்ட் ஒனில் வந்து நான் இப்போ இதில் வந்து எந்த ஆடியோவும் இல்லை பாருங்கள், இதில் ஒரு ஆடியோ நான் வைக்கிறேன், சரியா? அதுக்கப்புறமா இதை வந்து நான் சேவ் பண்ணுறேன், சரியா? மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இப்போ டிக் மார்க் நான் வச்சு பண்ணிடுறேன், ஏன்னா சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காக. இப்போ இதில் வந்து ஒரு ஆடியோ வைக்கிறேன், சரி. இப்போ என்ன நடக்கும்னா நான் ஆடியோவை லாக் பண்ணல, அப்போனா என்ன அர்த்தம், நான் இதை கிளிக் பண்ணும்போது ஒரு ஆடியோ வரும், இதை கிளிக் பண்ணும்போது இன்னொரு ஆடியோ வந்துடும். ஸோ நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இப்போது இப்போ நம்ம வாசிக்கனால சடனாக மெமரி ஒன் கிளிக் பண்ணால் அது மாறிடும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது. அதனால் நீங்கள் 8 மெமரியில் நீங்கள் 8 சாங்ஸ் ரெடி பண்ணிவிட்டு இப்போ அந்த பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த சாங் முடிஞ்சிருச்சு, இப்போ அடுத்த சாங் போக சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா மறுபடியும் போயிட்டு இந்த ஃப்ரீஸை எடுத்துகிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இது என்னென்னா நீங்கள் தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுருந்து இங்கேயும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணலாம், இங்கேயுமே அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு நான் காமிக்கிறது தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ஆடியோ பிளேயர் யூஸ் பண்ணால் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ அதனால் அதை நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது ஆடியோ சாங் பார்த்துட்டோம், மிடி செட்டிங் பார்த்தோம், கார்ட் லூப்பர் பார்த்துட்டு இப்போ லைன் அவுட்குள்ளே போகலாம், சரிங்களா? இப்போ லைன் அவுட்டில் மெனுவில் ஃபஸ்ட்டு மெனுலேயே லைன் அவுட் இங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ இதுலேயுமே இப்போ நான் அதில் 2 செட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். இதில் வாட்ச் பண்ணிங்கன்னா
இந்த மல்டிபேடை வந்து செகண்ட் செட்டிங்கில் இங்கே நான் வந்து ஃபஸ்ட் மல்டிபேடை இங்கே வைக்கிறேன். சரிங்களா? ஸோ இது வந்து ஷேக்கர் அண்ட் டேமரினில் இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே இருக்க இந்த மல்டிபேடும் சரிங்களா. ஸோ இங்கே இருக்கிற இந்த ஆப்ஷன் வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் லைன் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது ஏன் லைன் அவுட் தேவை அப்படின்றது ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். கவனிங்க. இப்போது நம்ம வந்து ஒரு சர்ச்சில் ப்ளே பண்ணுறோம் அண்ட் இது 2 விதமான சர்ச்சில் போகிறோன்னு வச்சுக்கலாம். சர்ச்னால் தட் இஸ் பர்ஃபார்மன்ஸ்க்காக போகிறோம். ஒரு சர்ச்சில் பெரிய மிக்சர் வச்சுருக்காங்கன்னும் பொழுது அவங்களுக்கு வந்து நம்ம வேணும்னா நம்ம பேஸை தனியாக அவங்கக்கிட்ட கொடுத்து ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம மைக்கு கூட நீங்கள் வைக்கலாம். ஏன் மைக் அப்படி வைக்கலாம்னு சொல்லணும்னா நமக்கு நிறைய சில தடவை நமக்கு ஃபீட்பேக் வரும். இந்த ஸ்பீக்கரும் நம்மளுடைய மைக்கு நியரில் இருக்கும்போது ஃபீட்பேக் ஆகும். ஸோ நீங்கள் தள்ளி ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்தில் அந்த ஃபீட்பேக் வராது. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் இல்லை மைக்கை தனியாக எடுத்துகிட்டு போகலாம். பட் ஒரு கண்டிஷன் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி லைன் அவுட்டில் வெளியே கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணும் பொழுது தட் இஸ் நம்மளுடைய கீபோர்டில் ரெக்கார்டிங்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த சப்பில் நீங்கள் சென்ட் பண்ண ஆடியோ வந்து ரெக்கார்டிங்குள்ளே ஆகாது. ஸோ இட் இஸ் ஒரு காஷனாக அதை வச்சுக்கோங்க. நான் சப் பண்ண சொல்லிட்டு பண்ணிவிட்டு அப்புறமா ஆடியோ ரெக்கார்டிங் ஆகலையேன்னு எனக்கு கேட்கக்கூடாது. ஏன்னா சப்பில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது ஆடியோ ரெக்கார்டிங். அதே போல் இந்த லெஃப்ட்டும் ரைட்டும் தனித்தனியாக ஒரு மோனோவாக போகும். இப்போ இதுவே நீங்கள் இதை ஆக்ஸ்னு அழுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வேறு ஒன்றும் இல்லை. தட் இஸ் லெஃப்ட்டு ரைட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரே ஸ்டூடியோவாக வெளியே போவோம். சரி, இப்போ நான் சப்பில் வச்சே காமிக்கிறேன். இப்போ இதில் கவனிங்க. இப்போ இதில் நான் இந்த மெமரி இங்கே பண்ணிடுறேன், 2வது மெமரியில் பண்ணிடுறத. இப்போ வாட்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் மெமரியில் மல்டிபேடில் இருக்குது, மல்டிபேட் வந்து மெயினில் இருக்குது. இப்போ கவனிங்க, நான் இதை கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நான் 2வது மெமரி கிளிக் பண்ணும்போது இந்த வால்யூம் வராது வெளியில். எதனால் இது வரல அப்படின்னா, ஏன்னா நான் இங்கே வந்து சப்பில் வந்து நான் வேறு எதுவுமே என்ன பண்ணல, நான் கனெக்ட் பண்ணல. இன்கேஸ் நான் சப்பில் இன்னொரு ஸ்பீக்கர் வச்சுருந்தேன்னா இந்த மல்டிபேட் 1 மட்டும் வேறு ஒரு ஸ்பீக்கர் லைனுக்கிட்ட தான் போகும். அந்த ஸ்பீக்கருக்கு தான் சவுண்ட் வரும். இந்த மெயின் ஸ்பீக்கருக்கு இங்கே இருக்க இந்த இடத்துல இருந்து லெஃப்ட் ரைட் போகிற ஸ்பீக்கருக்கு சவுண்ட் வராது. சரிங்களா? ஓகே, இப்போ நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். சரி, இப்போ இப்படி 2 கண்ட்ரோல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய லொக்கேஷன் நம்ம பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம மெயின்லேயே தான் நம்ம வச்சுக்க போகிறோம். அதனால் இதையுமே நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதெல்லாம் செட் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரிலாம் லைன் அவுட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போய் ஒர்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் அந்த சர்ச்சுக்கு போகும்போது சடனாக அதுன்னு கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு போகிறோம், இப்படி ஒரு லைன் அவுட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ இந்த லைன் அவுட்டுமே 920s அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்து 900 இருக்குது. சரிங்களா? ஸோ லைன் அவுட்டை எப்பயுமே லாக்டப்பாக வச்சுக்கோங்க, ஏன்னா அதுவுமே அதிகமாக சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, லைன் அவுட் அண்ட் மிடி சாங்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் லாக்டப் வச்சுக்கோங்க. மிடி செட்டிங்குமே நீங்கள் பெருசாக சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ கண்ட்ரோல்டாகவே உள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா மிடி செட்டிங் நீங்கள் பண்ணலனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது மிடி கேபிள் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது தான் அந்த இஷ்யூவே நீங்கள் அந்த வேரியேஷனே பார்க்க முடியும். இல்லைனா நீங்கள் எதுவுமே செக் பண்ண முடியாது. God bless you all. Thank you so much.